பொலிட்டிக்கலா என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும். நீங்க வந்து விஜய் மூவி பாப்பீங்களா சார்? இல்ல விஜயோட ரசிகர் கிடையாது. ஒரு படம் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய சார், எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பீங்க? வியாழக்கிழமையை தவிர மற்ற 6 நாளும் நான் சேவம் காப்பேன். உங்க ட்ரீம் என்ன சார்? எனக்கா என்னுடைய ட்ரீம் வந்து நிறைய அம்பிஷன் இருக்கு. பொலிட்டிக்கலா என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும். மத்திய அளவுலயும் ஒரு பெரிய பதவிக்கு போகணுன்றது என்னுடைய பொலிட்டிக்கல் ட்ரீம். எவ்வளோ வருஷம் எடுக்கும் சார்? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்க போடணும் சார்? ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, என் கையில மட்டும் அது இல்லை. ஏன்னா என்னுடைய நான் சார்ந்திருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஆனால் அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வேலையை நாங்கள் செய்யறது இல்லை. ஆனா ஒரு காலத்துல ஆமா சார், அதெல்லாம் முடிஞ்சு உங்க காலத்துக்கு முன்னாடி, என் காலத்துக்கு முன்னாடி தம்பி, என் காலத்துக்கு முன்னாடி இப்போ முடிஞ்சு போய் சொல்லலாம். சார் எப்படி சார் இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க? இது வந்து இது ஒரு சமயத்துல எனக்கு பலம், இதுவே எனக்கு பலவீனம். ஏன்னா மனசுல இருக்கிறத பேசுறேன், அதனால எனக்கு பட்டது ரைட்டுன்னு தப்புன்னு சொல்றேன். பல பேர் ஏத்துக்கிறாங்க, சிலருக்கு அது பிடிக்கிறது இல்லை. பட் ஆனா நான் போய் என்னுடைய பேட்டிங்கை மற்றவங்களுக்காக மாத்திக்கிறது நான் தயாரா இல்லை. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா முடியும் சார் இந்த பொலிட்டிக்கலி. சார் நீங்க டிராவல் பண்ணணும்னா எங்க சார் யூசுவலா டிராவல் பண்ணுவீங்க? நான் நிறைய வெளிநாட்டுக்கு போவேன். நான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவேன். நான் படிச்சதெல்லாம் வெளிநாட்டில் தான். அதனால இங்கிலாந்துக்கு நிறைய போவேன், யூரோப்புக்கு நிறைய போவேன். அதனால எனக்கு அங்கே போகிறதுல ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிராவல் தான் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். ஒரு ஊருக்கும் போகும்போது தான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சு. இன்றைக்கே டிராவல் தானே பண்ண போகிறேன். நேற்று டிராவல் பண்ணேன், இன்றைக்கி டிராவல் பண்ணேன். டிராவல்ன்றது ரொம்ப எசென்ஷியல். நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் போய் மற்றவர்களை பார்த்து அவர்களோட பழகுறதுனால தான் பெரிய ஒரு படிப்பினையே வருது. மெமரபிள் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். அப்படி இல்லை, நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறேன். நான் டிராவல் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. நான் ஒரு 55-60 நாட்டுக்கு போயிருப்பேன். அதனால எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாமே ஒரு லேர்னிங் தான். அதனால எனக்கு எல்லா ஊருக்கும் போக பிடிக்கும். அந்தந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் சாப்பாடு சாப்பிட பிடிக்கும். அந்த ஊரில் இருக்கவங்கள பார்த்து பேசி அங்கிருந்து கற்றுக்கிறதுக்கு பிடிக்கும். எனக்கு யூரோப் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கேன், நிறைய ஊருக்கு போக பிடிக்கும். இங்கிலாந்துக்கு அடிக்கடி போகிறாங்க, படித்தேன். அதனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அடிக்கடி போவாங்க. அதுவும் இல்லாம யூரோப்பியன் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க சார். எல்லா கேர்ள்ஸுமே கூட்டா தான் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கியூட் இல்லை சொல்றது சார். இந்தியன் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்குமா, யூரோப்பியன் கேர்ள்ஸ்? அப்படி யாரையுமே இன ரீதியாக ஒரு அப்படின்னா பிரிச்சு பாக்குறதே கிடையாது. பியூட்டி வேற இட் இஸ் ஹஸ் டு பி அப்ரிஷியேட்டட். சார் உங்க ஃபர்ஸ்ட் லவ் சார்? அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சா இல்ல ஒன் சைடு லவ் சார்? எல்லாமே அதெல்லாம் தாண்டி எல்லாம் ரொம்ப வந்து லைஃப் இஸ் கோயிங் வெல். நல்ல மனைவி மகளோட நிம்மதியா இருக்கிறேன் சார். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எவ்ரி ஹஸ்பண்டோட டிப்ரெஷன் வந்து அவங்க ஒய்ஃப் தான் சார். இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அப்படி சொல்லவே முடியாது. எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் வைஃப். எனக்கு என்னுடைய அம்பிஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் வைஃப். அப்புறம் அவங்க டாக்டரா இருக்காங்க. எங்க வீட்டு சூழலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்க எப்படி அடாப்ட் ஆக எவ்வளவு டைம் எடுத்துச்சு சார்? எல்லாருமே அவங்க எங்க வீட்டுல வந்து இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் 3 ஆகல. ஆனா அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் எங்களுக்கு. சார் உங்களை பார்த்து பயப்படுற ஃபர்ஸ்ட் பர்சன் சார்? என்ன பார்த்தா இவங்க நிறைய பேர் பயப்படும் நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு பயப்படுறாங்களா இல்லையான்னு தெரியல. சார் எப்படி சார் கூட இவ்வளவு வேற வச்சு சுத்திட்டு இருக்கீங்க சார்? கட்சின்னு இருந்தா ஒரு ஒரு அரசியல் அமைப்புல இருந்தா கூட நிறைய பேர் இருந்து தான் ஆகணும். நம்ம ஒன்றும் இந்த நபராக ஒரு அரசியல்ல பயணம் பண்ண முடியாதுல்ல. நம்மளுக்கு ஒரு ஆதரவாக, நமக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருந்து தான் ஆகும். ஓகே சார். சார் ஹேர்லாம் வளர்க்க பிடிக்குமா சார்? வளர மாட்டேங்குதுப்பா சார். ஒரு 8 நாளைக்கு ஒருக்கா ஹேர் கட் பண்ணிக்குவேன். ஓகே சார். சார் சார் இந்த கேள்வி கேட்கலாமா தெரியல, பட் நீங்க வந்து விஜய் மூவி பாப்பீங்களா சார்? இல்ல விஜயோட ரசிகர் கிடையாது. ஒரு படம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெரிய, ஏன்னா கமலஹாசன் ரசிகர் தான். கமலஹாசன் சார். தக் லைஃப் வருது சார். தக் லைஃப் யாருடைய படம்? கமலஹாசன். அது படம் அது பார்க்கணும். அது மசாலா படமா. நல்ல முன்னாடி எல்லாம் கமலஹாசன் படம் நல்லா இருந்தது. இப்ப சமீபமா வரதெல்லாம் ரொம்ப மசாலாவா இருக்கு. முன்னாடி இருக்கிற மூவி சூப்பரா இருந்துச்சு சார். பாத்தீங்களா சார்? அது எந்த படம்? கமலஹாசன் சாரோடது. லோகேஷ் கனகராஜன். எனக்கு தெரியல, இந்த படம் தெரியல. பட் நல்ல படம். கமலஹாசன்ல பழைய படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் மதன காமராஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையா கமலஹாசன் வித்தியாசமான பாத்திரங்கள் நடிக்கிற படம் எல்லாம் பிடிக்கும். இப்பெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கு. ஆனா கமலஹாசனுடைய ரசிகர் தான். சோஷியல் மீடியா சார் ரொம்ப ஒரு இம்பாக்ட் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா டிவிகே. ஸோ தளபதி விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஃபீட்ல வந்துட்டே இருக்காங்க, ரீல்ஸ்ல வந்துட்டே இருக்காங்க. அது ஏன்னா ஆல்கோரிதம். நீ ஒரு இதை படிச்சீங்கன்னா நீங்க எதை படிக்கிறீங்களோ அதே தான் திருப்பி இந்த ஆல்கோரிதம் உங்களுக்கு தோணும். இது வந்து இதனாலதான் ஒரு எக்கோ சேம்பர்ல மாட்டிக்கிறீங்க. அதனால என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு செய்தியை ஒரு தடவை படிக்கிறோம், திருப்பி அதுக்கு சம்பந்தப்பட்ட செய்திகளே நமக்கு வரதுனால உலகமே இதை பத்தி தான் பேசுதுன்னு நினைக்கிறோம். தப்பு. அது ஆல்கோரிதம் உங்களுக்கு கொடுக்குது. அதனால நிறைய பேர் அரசியல் ரீதியால கூட அதை தப்பான முடிவுகள் எடுத்துருவாங்க. ஓஹோ, நம்மளை பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் உங்களை பத்தி பேசல. இந்த சோசியல் மீடியான்றது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல நீங்க எதை படிக்கிறீங்களோ அதை தான் திருப்பி நீங்க படிக்கிறீங்க. அதனால அது ஒரு மிஸ்இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறோம் அந்த எக்கோ சேம்பர்ல மாட்டிக்கிட்டு.
சார் நீங்க ஏதாவது ஒரு புக் வந்து எல்லாரும் படிக்கணும்னு ரெஃபர் பண்ணணும்னா எந்த புக் சார் ரெஃபர் பண்ணுவீங்க? நான் ஒரு அளவுக்கு படிப்பேன் புக்ஸு. இப்போ நிறைய புக்ஸ் இருக்கு. ஒரு புக்கு தான் படிக்கணும் இல்லை. இது ஒரு புக்கு மட்டும் படிச்சே எல்லா இன்னும் நாலேஜும் வராது. நீங்கள் வித்தியாசமான புத்தகங்களை படிக்கணும். ஆனால் படிக்கிறது குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ். அதனால இப்போ ஃபோன்னால ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ். நீங்கள் போய் யாரையாவது கடைசியாக எந்த புக்கு படிச்சீங்கன்னு கேட்டால் முக்கால்வாசி பேரால் சொல்லவே முடியாது. அதனால எல்லாரும் பல புக்கு படிக்கணும். அதனால நீங்கள் வந்து ஒரு புக்கை தான் நான் படிக்கணும்னு சொல்ல. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ. இன்ஃபேக்ட் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எல்லாருமே ப்ரெஷருக்காக தான் புக்கை படிக்கிறாங்க. எக்ஸாம் பாஸ் ஆகணும், இல்லை இந்த இன்டர்வியூக்கு போகணும், இதுக்காக நான் இந்த கோர்ஸ் பண்றேன், அதுக்காக புக்கை படிக்கிறாங்களே. பிளஷருக்கு யாரும் படிக்கிறதே இல்லை. தங்களுடைய சந்தோஷத்துக்கு, தங்களுடைய இன்பத்துக்கு ரொம்ப படிக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதை படிக்கணும். நான் வளரும் போது இந்த டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப கிடையாது. நான் நிறைய படித்தேன். இப்போ ரொம்ப டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ் வரதுனால எல்லாத்தையும் இதில் படிக்கிறோம். அதுவும் ஷார்ட்டாக தான் படிக்கிறோம். ரொம்ப நீளமான புத்தகங்களை படிக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ படிக்கணும். காமெடி பிடிச்சா காமெடி படிக்கணும், டிடெக்டிவ் ஸ்டோரி பிடிச்சா டிடெக்டிவ் படிக்கணும். ப்ரெஷருக்காக படிக்கக்கூடாது, ப்ளஷருக்காக படிக்கணும். சார் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பீங்க? இல்லை அப்படி கோடியெல்லாம் வச்சுல. இங்கே வந்து வில் வேணும். பல விஷயங்கள் பண்ணலாம். இது தமிழ்நாடு வந்து ஒரு 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 வெல் என்டவுட் ஸ்டேட். நமக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கு, நமக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, படித்த மக்கள் இருக்காங்க. அதனால இதை வந்து ரிஃபார்ம் பண்ணலாம். பணம் இஸ் நாட் தி ஆன்சர். அது பண்ணணுன்ற வில், அதை ஒழுங்காக பண்ணணும், தொலைநோக்கு பார்வையோட பண்ணணும், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணணும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணி நம்ம மாற்ற முடியும். தமிழ்நாடு வந்து ஒரு பேக்வர்ட் ஸ்டேட் கிடையாது. இது வெரி ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட், சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட். இன்னும் மேலே போகலாம். நம்ம வந்து ஒரு 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 ஈக்குவலன் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி ஆகலாம் நம்ம. அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுக்கு தேவையான விஷன் அண்ட் லீடர்ஷிப் தேவை. சார் உங்களுக்கு எம்பியா இருக்கிறது பிடிச்சிருக்கா சார்? எம்பியோட பிடிக்கல. எம்பின்றது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் பார்க்குறேன். இதுவே வந்து ஒரு முடிவாக பார்க்கல. இதுக்கு மேலே எனக்கு வந்து அரசியல் அதிகாரம் கையில் இருக்கணும், நேரடியாக அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். உங்க டெசிஷன் எல்லாம் லைக் மக்களுக்காக லைக் ரொம்ப ஆசையோட இருக்கீங்கல்ல சார்? இல்லை இப்போ நான் வந்து டெசிஷன் எடுக்கிற நிலைமையில இல்லை. நான் வந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய நிலையில தான் இருக்கிறேன் ஒழிய முடிவெடுக்கக்கூடிய நிலையில நான் இல்லை. அந்த முடிவெடுக்கக்கூடிய நிலை எனக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஷூ கேளு. ஆமா சார், உங்களுக்கு பிடிச்ச ஷூ சார்? நான் பார்த்தேன், நீ ஏர் ஜார்டன் போட்டிருக்கேன், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து ஆசிக்ஸ்ல ஒனிட்சுகா டைகர் மெக்சிகோ 66. பயங்கரமா இருக்கு சார். எல்லோ கலர் சூப்பரா. எல்லோ கலர் வச்சிருக்கேன் நானு. அது வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஷூஸ், டெய்லி போட்டு நடக்கலாம். இது கரெக்டா பாருங்க. ஆசிக்ஸ்ல ஒனிட்சுகா டைகர் மெக்சிகோ 66 மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஷூஸ். ஓகே, எவ்வளவு ஷூஸ் இருக்கு சார் உங்ககிட்ட? ஷூஸ் நிறைய இருக்குப்பா, இல்லைன்னா சொல்லக்கூடாது. நான் ஒன்றும் இல்லாமலாம் வரல. நான் ஒன்று எனக்கு எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்கு, ஷூவும் நிறைய இருக்கு. ஓகே சார். ரொம்ப காஸ்ட்லியான ஷூ சார்? ரொம்ப காஸ்ட்லியான ஷூஸ் கிடையாது. ஒனிட்சுகா டைகர் வந்து ஒரு பேசிக் ஷூஸ். அதோட கூச்சி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் விலையா இருக்கும். ஓகே சார். அது எப்போ சார் போடுவீங்க? போடுவேன்பா, நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நான் போடுவேன், பேண்ட் ஷர்ட் போடும்போது போடுவேன், வேட்டியோட ஷூஸ் போடுறது இல்லை, அவ்வளோதான். சார் பேண்ட் ஷர்ட் பிடிச்சிருக்கா? இல்லை அப்படி இல்லை. இந்த வெதருக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். நம்ம இந்தியன் வெதருக்கு வேஷ்டி சட்டைன்றது. ரெண்டாவது, காலையில் எழுந்திரிச்சு யோசிக்க வேண்டாம் நீ என்ன போடணும். நீ யோசிச்சியா நீ காலையில் பிளாக் டி ஷர்ட் போடணும்னு? நான் யோசிக்கிறதே இல்லை. நான் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தான் போட்டுக்கிறேன். ஆனால் இது இந்த ஊருக்கு கம்ஃபர்டபுள். ஆனால் இதே தான் அரசியல்வாதிகள் போடணுன்ற நியதியை நான் ஏற்றுக்கல. ஆனால் நானும் அதில் முக்கால்வாசி நேரம் இதான் போடுறேன். ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது போடுறது. ரெண்டாவது, வெயிட் போட்டு இருக்கும் போது போய் அட்ஜஸ்ட்லாம் பண்ணுவேன் நான் டெய்லர்கிட்ட. வெயிட் ஆடானா வேஷ்டியை கொஞ்சம் லூஸாக கட்டிக்கலாம், அவ்வளோதான். கேமரா எல்லாம் பிடிக்குமா சார்? இல்லை, நான் ரொம்ப டெக்னாலஜி நான் ஒன்றும் பெரிய ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. ஏதோ அப்பப்போ ஃபோன் இருந்ததுனால சில ஃபோட்டோ எடுக்கிறனால எனக்கு ஒன்றும் ரொம்ப டெக்னாலஜி தெரியாது. சார் உங்க ஹெல்த்தை நீங்க எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? எக்ஸசைஸ் பண்ணுவேன், வாக் பண்ணுவேன் ரெகுலராக. டென்னிஸ் முன்னாடி நிறைய விளையாண்டுறேன். இப்போ இந்த ஷோல்டர் ப்ராப்ளம்னால ரொம்ப விளையாடுறதில்ல. அப்பப்போ ஸ்விம் பண்ணுவேன், லைட் வெயிட்ஸ் பண்ணுவேன், தெரபேண்ட் எப்பவுமே கேரி பண்ணுவேன் என் கூட. அந்த தெரபேண்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன், நானே பண்ணுவேன் தலையில். சார் பஸ்ஸில் போயிருக்கீங்களா சார்? போயிருக்கேன், ரொம்பலாம் போயிருக்கேன்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. போயிருக்கேன், ஒரு 2-3 தடவை போயிருப்பேன். நான் ரொம்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நான் ரொம்ப போனதில்லை, அதை நான் ஏற்றுக்கிறேன். நான் வளரும் போதெல்லாம் நான் ஒன்றும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஸ்கூலுக்குலாம் டிரைவர் கார் வச்சு தான் போனேன். நான் வந்து அப்போ பிடிசி பஸ், பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பிடிசி பஸ் இருக்கும். அவ்வளோ பிடிசி பஸ்லையோ ஆட்டோவில் கொஞ்சம் சில சமயம் போயிருக்கேன். ரொம்பலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகலை. அதை நான் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அதெல்லாம் மறித்து நான் அப்படி தான் போனேன்னுலாம் சொல்ல தயாராக இல்லை. எங்களோட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார், உங்கள் சோஷியல் மீடியா டீம் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுற எவ்ரி திங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி அது ஒரு வீடியோவாக போடணும் சார். நான் இப்போ பப்ளிக் யூஸ் பண்ணுறேன், அதே ரோட்டில் தான் நானும் ட்ராவல் பண்ணுறேன், அதே மக்கள் போகிற இடத்துக்கு தான் நானும் போயிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் ரோடு சார் எந்த ஃபுட்டு சார் உங்களுக்கு ரொம்ப? நான் ஒரு அசைவ பிரியன், அதனால் எனக்கு அசைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். வியாழக்கிழமையை தவிர மற்ற 6 நாளும் நான் அசைவம் சாப்பிடுவேன். எனக்கு எந்த ஊரில் இருக்குன்னா அந்த ஊர் சாப்பாடு பிடிக்கும். ஒரு பிரியாணி பிரியாணி இல்லைன்னு சொல்லலை. வெளிநாட்டுக்கு போனேன்னா அந்த ஊர் சாப்பாடு சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ற கறியெல்லாம் சொன்னாக்க நிறைய பேர் கோச்சுக்குவாங்க, ஆனால் எல்லா கறியும் சாப்பிடுவேன் நான். சார் கோயம்புத்தூரில் என்ன சார் பிடிக்கும் ரொம்ப?
இங்கே கோவை சாப்பாடு, இந்த கொங்கு மண்டல சாப்பாடு நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் எங்கே போகிறாங்க, இலை சாப்பாடும் பிடிக்கும். இங்கே இருக்கிற உங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சார் குதிரை கறி சாப்பிட்ருக்கீங்களா? குதிரை கறி சாப்பிட்டதில்ல தம்பி, இந்த குதிரை கறி சாப்பிட்டதில்ல சார். நாங்கள் ரீசெண்டாக இப்போ சாப்பிட்டோம், அதனால தான் கேட்டேன். குதிரை கறி சாப்பிட்டதில்ல. குதிரை கறி இந்தியாவில் சாப்பிடல சார். சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் எனக்கு நாய் மேலேயும் குதிரை மேலேயும் பிரியம் அதிகம், அதனால் அதை ரெண்டையும் நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் உஸ்பெகிஸ்தான் ஒரு ஊருக்கு தெரியும், போனோம் நானும் போயிருக்கேன் உஸ்பெகிஸ்தானுக்கு. சரிங்க இருக்கு, எனக்கு தெரியும் சில ஊரில் குதிரை கறி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு குதிரையே நாய் ரொம்ப இஷ்டம், அதனால அதை சார். குதிரை பால் குடிச்சிருக்கீங்களா? கழுத பால் குடிச்சிருக்கேன், குதிரை பால் குடிச்சில்ல. எப்படி இருந்துச்சு சார்? டேஸ்ட்டாக இருந்துச்சு சார்? இல்லை அதே மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. சார் உங்களுக்கு பிடிச்ச லீடர் சார்? எனக்கு வந்து பில் கிளின்டன் ரொம்ப பிடிக்கும். அப்போ முன்னாள் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூ ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்தியாவில் சார்? இந்தியாவில் எனக்கு வந்து ஒரு பெரிய லீடர்னாக்க ஜவஹர்லால் நேரு ரொம்ப பிடிக்கும் சார். சார் ஜெயலலிதா அம்மா பிடிக்குமா சார்? இல்லை, ஜெயலலிதா வந்து ஒரு சேட் லைஃப். இதெல்லாம் அவங்க ஆளுமை நிறையா இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேட் லைஃப். உங்களுக்கு யாருமே இல்லை கூட, அவங்க நிறைய செஞ்சுருக்கலாம், நிறைய செய்யலை. அதனால் ஜெயலலிதா ஒன்றும் ஒரு பெரிய ரோல் மாடலெலாம் நான் பார்க்க மாட்டேன். சில விஷயங்கள் நிறைய செஞ்சாங்க, ஆனால் நிறையா அவங்க பண்ணதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே சார். வேறு எதாச்சும் கேளுங்க சிம்பு. தெரியல சார். நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எது சார்? தெரியல எந்த பேஸ்ட் வந்து அந்த தங்குற ஊரில் எது இருக்கா இருக்கிற இந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சென்ட் இதெல்லாம் ரொம்ப நான் வந்து அட்டென்ஷன்லாம் பே பண்ண மாட்டேன். என்ன பேசுறீ நீ? காலையில் கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ண நினைக்கிறேன். சார் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க சார். உங்கள் ட்ரீம் என்னன்னு கேளுங்க சார். உன்னோட ட்ரீமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உன் பேர் என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் கண்டுபிடிக்காம கோயம்புத்தூர் மாப்பிள்ள சார். அதான் நீ சொன்ன அந்த பேர் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்திருக்கணும் இந்த பேரை வைக்கிறதுக்கு உனக்கு. சார் அந்த ட்ரீம் மட்டும் கேட்டுருங்க சார். இன்னும் உன் ட்ரீம் என்ன சார்? நீங்கள் சொன்னீங்களே சார் எஜுகேஷன் பிளான், அந்த லாட்ரியில் கொஞ்சம் லீகலாக. எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு சார் சின்ன வயசுலேருந்து. ஒரு நோ ஷேவ் நவம்பர்னு ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். என்னது நோ ஷேவ் நவம்பர்? நோ ஷேவ் நம்பர் இருக்கே நிறைய. ஆமாம். ஸோ அதில் தான் ஃபஸ்ட் டைமாக சேரிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஒரு 2019 சார். 10th படிச்சுட்டு இருக்கேன். அப்போது வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு 150 ருபீஸ் தான் நான் டொனேட் பண்ணேன் சார். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு 5000 டொனேட் பண்ணோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சோஷியல் மேலே ஒரு யாருமே பெக் பண்ணக்கூடாது, பெக்கர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நோ பெக்கர் பிளான்னு எனக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு, ஒரு ஐடியா. 1 ரூபி பிளான்னு சார். சார் இப்போது உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சார்? தெரியல, ரொம்பலாம் கிடையாது. அது இந்த ஆல்கோரிதம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதனால சொல்லுங்கள் சார். சும்மா தெரியல எனக்கு. ட்விட்டரில் என்ன ஒரு 90,000 பீப்புள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 லேக்னு வச்சுக்கலாம் சார் டோட்டலாக. சார் என்னோட ஐடியா என்னென்னா, இந்த 1 லேக் பீப்புள் டெய்லி 1 ரூபி சேவ் பண்ணா 1 லேக் சேவ் பண்ணுவாங்க. எங்கே கொடுக்குறது? அதுக்கு மெக்கானிசம் இருக்கணும்ல. அதான் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பார்ட்டி சார், காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது சார். ஏன் சார் நீங்கள் நினச்ச முடியாதா சார்? நீங்கள் வந்து பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாதுன்னா சோஷியல் நெட் இருக்கணும். எப்படின்னாக்கா வருமானம் இல்லாதவர்களுக்கு ஒரு பேசிக் இன்கம்மை கவர்மெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் ஓல்டேஜ் ஹோம்ஸ் செட்டப் பண்ணலாம், நிறையா பண்ணலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு சேரிட்டி மட்டுமே 1 ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்து இது பிச்சைக்காரங்க போவாங்கன்றதை நான் ஏற்றுக்கல. அதுக்கு ஆக்கப்பூர்வமாக பொருளாதார வளர்ச்சியும் சோஷியல் நெட்டு இருந்தால் போகலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி எல்லாருக்கும் வரணும், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் இருக்கணும். அது இருந்து அதே டைமில் கவர்மெண்ட் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுத்தா பண்ணலாம். பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, அதை பண்ணணும்னா நிறைய ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். தமிழ்நாடு அரசியல் அதை நோக்கியே இல்லையே. இங்கே உணர்ச்சியை பற்றி பேசுவாங்க, இல்லாட்டி கவர்ச்சியை பற்றி பேசுவாங்க. நம்ம இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு லாட்ரி கொண்டு வரலான்னா யாரும் அதை பற்றி பேசுறதுக்கு தயாராக இல்லை. திருநாயெல்லாம் எடுக்கலான்னாக்கா அதை பற்றி பேசுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் எல்லாம் உணர்ச்சி கவர்ச்சி பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய டிபேட்டே மாறணும். யங் பீப்புள் ஆல்சோ மஸ்ட் டிமாண்ட் பெட்டர் டிபேட்ஸ் இன் பாலிடிக்ஸ். ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா இதுக்கு பண்ணுறதுக்கு இப்போ புதுசாகவே அரசியல் கட்சி வந்திருக்காரு, ஒரு பாப்புலர் ஹீரோ தான். அவரை கூப்பிட்டு கேட்கணும், ஹையர் எஜுகேஷனை நீ வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன வழி உங்களுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து எழுதி கொடுக்குற வசனத்தை மட்டும் பேசிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. இல்லை, எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வாடிக்கையான விஷயங்களை தான் பேசுகிறாங்க ஒழிய அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கே கிடையாது. அது எனக்கு பெரிய வருத்தம். ஓகே சார். சார் உங்கள் ஒரு ஃபேன் உங்ககிட்ட பேசணும் சார், கொடுக்கலாமா சார்? எனக்கு ஃபேன் இருந்தால் சரி. இருக்காங்க சார். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. எனக்கு கடவுள், நான் கோயிலுக்கு நிறைய போகிறேன். இன்றைக்கி கூட செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் போவேன். திருப்பதி போயிருக்கீங்களா சார்? திருப்பதி போயிருக்கேன், ரொம்ப அடிக்கடி போகிறதில்ல. பட் எந்தெந்த ஊருக்கு போகிறோம் அந்த லோக்கல் கோயிலுக்கு போய் எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறையா உண்டு. சார் என்னோட அண்ணா இருக்காங்க சார். இவர் பேர் சென்னை மாப்பிள்ள சார். சென்னை மாப்பிள்ளையா? அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏன் குசும்புரா? அது 3வது பையன் இருந்தால் என்ன வச்சுருப்பாங்க பேர்? மதுரை மாப்பிள்ளண்ணா. வணக்கம், சொல்லுங்க.
சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் சார். கேளுங்க. 2029ல காங்கிரஸோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, 4 வருஷம் கழிச்சு எப்படி எலெக்ஷன் அமையும்னு சொல்ல தெரியல. வட இந்தியாவில் இந்த இந்துத்துவ மையமாக வச்சு பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் 4 வருஷத்தில் மாற்றம் வரலாம். ஆனால் நாங்கள் நிறைய செய்யணும். நாங்கள் பண்ணுறது பத்தாது. நாங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். இன்னும் டீப்பாக நிறையா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியை போய் நாங்கள் நேரடியாக பார்த்து பண்ணணும். எங்கள் ஆர்கனைசேஷனை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கலாக நாங்கள் ஜெயிப்போம்னா நான் சொல்ல தயாராக இல்லை. நிறையா பண்ணணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பண்ணலாம். அதை பண்ணுறோமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. என்னால் 2029 இன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னால் நிஜமாவே பண்ண முடியாது. என்னால் ஓகே சார். சார் 2031ல காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு அப்படி ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னா என்னென்ன இல்லை, நிறைய எனக்கு ஆல் இண்டியா லெவலில் அட்வைஸ் கொடுக்குறதுக்குலாம் நான் ஒன்றும் தகுதி கிடையாது. தமிழ்நாட்டில் நிறையா பண்ணலாம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறையா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸுக்கு லீடராக இருக்கவரை ஒரு பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டராக மக்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் பார்ட்டி ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ரூட் லெவலில் சும்மா அந்த போகஸ் மெம்பர்ஷிப்லாம் சேர்க்காம எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு அதுக்குள்ளே ஆஃபீஸ் பேரரை தேர்ந்தெடுத்து லோக்கல் பிரச்சனையை பற்றி பேசணும். என்றைக்கு நம்ம லோக்கல் பிரச்சனையை பேச ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் காங்கிரஸ் கட்சியை திரும்பி மக்கள் பார்ப்பாங்க. சும்மா வந்து இந்திய அளவில் இருக்கிற பெரிய இந்த கான்ஸ்டிடியூஷன் அது மட்டும் பேசினா பத்தாது. லோக்கல் ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறீங்களா, எங்கள் ரோடு சரியில்லை, எங்களுக்கு வந்து இங்கே வந்து குப்பை ஆள மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, தெருநாய் இருக்குது, இதை பற்றியெல்லாம் காங்கிரஸ் கட்சி இதை கருத்தை சொல்லணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கவரை ஒரு பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டராக மக்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். லாஸ்ட் क्वेश्चन சார். சார் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய நியூ பொலிட்டிஷியன்ஸை பார்த்து போயிட்டு இருக்காங்க சார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, அவங்களும் நியூ பொலிட்டிஷியனை பார்த்து போகிறாங்க நான் சொல்ல மாட்டேன். இருக்கிற வாடிக்கையான அரசியல் கட்சி மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால புதுசாக யாராக வரவங்கள மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அந்த புதுசாக வரவங்க ஒன்றும் ஆக்கப்பூர்வமாக சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தே மேட் பி பாப்புலர், நான் ஒத்துக்கிறேன், நம்மளோட 100 மடங்கு பாப்புலர். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு இந்த இந்தியா இப்போ இருக்கிற ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த புதுசாக வரவங்க ஒன்றும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியலையே. நான் சொன்னேன், காங்கிரஸ் குறித்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது பெரிய நீண்ட உங்களெல்லாம் போர் அடிக்கக்கூடாது இவங்க வியூவர்கள் அதை பற்றி பேசி நிறையா பண்ணலாம் காங்கிரஸ் பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. அதான் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு லீடராக இருக்கவரை ஒரு பொட்டன்ஷியல் சீஃப் மினிஸ்டராக மக்கள் பார்க்கணும். தேங்க்யூ. நீ மெட்ராஸ் மாப்பிள்ளையா? நீ உனக்கு 3வது தம்பி இருக்கானா ஒருத்தன்? இல்லையா? ரைட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சார் லாஸ்ட்டாக அப்பாவுக்கு எப்போ சார் முத்தம் கொடுத்தீங்க? அதெல்லாம் கூட நாங்களாம் ஃபார்மல்னு சொல்லிட்டோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. சார் ஒரு அன்பை கொடுங்க சார். மகளுக்கு தான் முத்தம் கொடுத்துருக்கேன். ஒரு அட்வைஸ் கொடுங்க சார். இல்லை, அட்வைஸ் கொடுக்குற இடத்துலே கிடையாது. எனக்கு யாரும் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி நானும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறது இல்லை. அவ்வளோ. உங்கள் லைஃப்பை நீங்கள் வேறு லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா சார்? இல்லை, நான் ஒரு ஃபார்ச்சுனேட் லைஃப் தானே. எனக்கு ஒன்றும் பெரிய மற்ற சராசரி கஷ்டங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே லைஃப்பில். எனக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தில், செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாம் நான் லைஃப்பில் பார்க்கல. அதனால் என்னோடய லைஃப் வந்து ஒரு ஸ்மூத் லைஃப் தான் சொல்லணும். அதனால் நான் இன்னும் போராடி எதிர்நீச்சல் போட்டெல்லாம் வாழ்க்கையில் வரல. படம் நடிக்க ஆசை இருக்கா? இல்லை, நம்மளால முடியாதுப்பா. அது பல டேக். எல்லாரும் நினைக்கிறாங்க படம் நடிக்கிறது ஈஸின்னு. ஒரு டேலண்ட். நீ எடு ஒரு படம். நீ வந்து நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு ஒரு படம் எடு. அதில் வந்து ஒரு கௌரவ வேடத்தில் நடிச்சுட்டு போகிறேன், கலர்ஃபுல்லாக சட்டை போட்டு நடிச்சுட்டு போகிறேன். சார் கண்டிப்பாக கூப்பிடுவோம். வரேன். அவர் அப்போ ரிப்ளை பண்ணுறதுக்கு 2 years ஆயிடுச்சு ப்ரோ. ரைட், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ரைட், தேங்க்யூ. ரைட், ஓகே சார். உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்? எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் தான். இதில் என்ன சந்தேகம்? பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நான் இருப்பேன். நன்றி சார்.